இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்ல ஆர்த்தி. ஸ்பீக்கர்ல போடு. ஒன்னும் இல்ல அபி, அத்தை ஆபீஸ்ல இருந்து இப்பதான் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க ஏதோ அப்செட்ல இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதான் என்ன ஏதுன்னு உன்கிட்ட விசாரிக்கலாமேன்னு போன் பண்ணேன். அத ஏன் கேக்குற? நம்ம கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய ஒரு டெண்டரா புதுசா இப்போ மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிற கேவி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனி எடுத்துருச்சு. அதுவும் இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வேறயா. அது கைய விட்டு போனதுனாலதான் மேடம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கேவி கம்பெனி கிட்ட நாம தொடர்ந்து இதோட 2வது தடவையா தோத்து போயிருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஏலத்திலயும் சரி, டெண்டர் விஷயத்திலயும் சரி, அவங்க கிட்ட நாம தோத்து போனதுதான் மேடம்க்கு கோவமே. அப்ப இதான் விஷயமா? ஆமா ஆர்த்தி. சரி, ஓகே. இத பத்தி சும்மா உன்கிட்ட கேட்கலாம் தான் போன் பண்ணேன். நீ வேணா வீட்டுக்கு வாயேன், நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சரி ஆர்த்தி. அம்மா, அவ சொன்னதை கேட்டல்ல? கேட்டேன்டி. உன் அத்தைக்கு எதிரின்னு ஒருத்தி வந்திருக்காளே, அவளை பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன். நீ என்னம்மா சொல்ற? ஆமாடி, அன்னைக்கு உன் அத்தை வந்து உன் மாமனார் கிட்ட சொல்லிட்டு இருந்ததுல நான் தான் ஒட்டு கேட்டனே. அலறி போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த அம்மா உன் மாமியாரோட பழைய எதிரியாமா. ஓ, நல்ல செய்கைய செஞ்சிருக்கும் போல. அவ்வளோ புலம்பல். பரவாயில்லடி, ராஜராஜேஸ்வரிய கதிகலங்க வைக்கிறதுக்குன்னே அந்த அம்மா வந்திருக்கு போல இருக்கு. அதுக்காகவே அந்த அம்மாவை பார்த்து ஒரு நன்றி சொல்லிடணும் ஆர்த்தி. எது எப்படியோ உன் அத்தை நிம்மதி இல்லாம இருக்கணும், அத நான் பார்க்கணும். அதுக்கு இப்ப காரணமா இருக்கிற அந்த மகராசி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். எனக்கு இந்த காரணம் எல்லாம் தேவையில்லை வரும். நான் சொன்ன டேட்டுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடியணும், அவ்வளவுதான். பிராக்டிக்கலா என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருக்கோ அதை முதல்ல சார்ட் அவுட் பண்ண பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? திரும்ப திரும்ப என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. ஓகே, போனை வைங்க. அம்மா, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், வந்து சாப்பிடுங்க. நீங்க ஏதோ ஆபீஸ் டென்ஷன்ல இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஏமா, நீங்க தானே சொல்வீங்க எப்பவுமே ஆபீஸ் டென்ஷன்லாம் வெளியவே செருப்பை கழட்டி வச்சுட்டு வர மாதிரி வரணும்னு. இப்போ நீங்களே அதை மறந்துட்டா எப்படிமா? வா வா, உள்ள வா, உள்ள வாடி. ஆர்த்தி, ஆர்த்தி, இது புடி. அம்மா மாமா, என்னடி? எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. ஏண்டி, முழங்கால் வரைக்கும் நனைஞ்சாச்சு, முழுசா நினைறதுக்கு என்ன பயம்? இங்க பாரு ஆர்த்தி, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி 100 தடவை செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கலாம். ஆனா செய்யணும்னு ஆரம்பிச்சுட்டா ஒரே ஒரு தடவை கூட யோசிக்கலாமான்னு கூட யோசிக்க கூடாது. புரிஞ்சுதா? பாத்தியா, இவ்ளோ நகையை அடுக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் இவங்க போட்டுக்கிறதும் இல்ல. இப்படி வெட்டியா பெட்டி பெட்டியா பீரோல தூங்குறதுக்கு நம்ம தேவைக்கு நாம எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வேற நகையை மாத்தி வச்சிடலாம்ல. அதான் கரெக்ட். அதுல வளையல் இருக்கு, எடு, வளையல் எடு. எப்படிமா அதே மாதிரி இருக்கு? எப்படி? புடியுத உள்ளவை.
அந்த கல்லு வச்ச நெக்லஸ் எடு. அதான் குடு குடு. பாத்தியா எப்படி ஒரே மாதிரி இருக்கா? மா எப்படிமா ஒரிஜினல் மாதிரியே டூப்ளிகேட் செஞ்சிருக்க? அதுதான் அமுதா. இந்தா இது உள்ளவை. இது டாலர் செயின் எடு. கொண்டா. ஏன் ஆர்த்தி, என்னம்மா? இப்போ நம்ம எடுத்துமே இந்த நகையெல்லாம் வித்தா ஒரு 5 லட்சம் வரும்ல? அம்மா ஒருவேளை நம்ம ஒரிஜினல் நகையை எடுத்து இந்த டூப்ளிகேட் நகையை வச்சது யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா? ஏய், ஏன் பொண்ணா இருந்துகிட்டு எதுக்கடி இப்படி பயப்படுற? எங்க பாரு ஆர்த்தி, அப்படியெல்லாம் யாரும் எதையும் கண்டுபிடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் அம்மா அதே மாதிரி பார்த்து பார்த்து அச்சு அசலா கவரிங் நகையை கொண்டு வந்து வச்சிருக்கேன். அப்புறம் யார் கண்டுபிடிப்பா? அதெல்லாம் யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. தைரியமா இருடி. அம்மா அத்தை சொல்லி வச்ச மாதிரி அதே நம்ம வச்ச டூப்ளிகேட் நகை தான் எடுத்துட்டு வராங்க. இரு இரு, அவங்க ஒரிஜினலா கவரிங்கான்னு கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம். பேசாம இருடி. அந்த வளையல கழட்டு. ஆகாஷ், மேடம், ஹவுசிங் போர்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சப் கான்ட்ராக்டர் வர சொன்னேன், என்னாச்சு? ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு மேடம். இன்னும் 2-3 டேஸ்ல யாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம் மேடம். அது என்னன்னு பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் பேசி முடிங்க தம்பி. நீங்க முடிச்சாதான் அதை ப்ரிசீவ் பண்ணி இன்னும் சீக்கிரம் நாங்க கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்க முடியும். ஓகே. என்னம்மா நான் சொல்றது சரிதானம்மா? கரெக்ட். கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. சொல்றேன்ல, ஏங்க ஏன் இந்த அப்பாவி போட்டு இப்படி அடிக்கிறீங்க? இது அப்பாவியா? இவனா என்ன பண்ணு தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ணிருந்தாலும் ஒரு மனுஷனை இப்படியா போட்டு அடிக்கிறது? கடையில பார்சல் பண்ணி வச்சிருக்க பிரியாணி திருடிட்டான். இவனை அடிக்காம கொஞ்சம் சொல்றீங்களா? திருடியா?